Dear teachers, welcome to JS in English Learning. We are with Act Unit 5 of PG-TRB. We are discussing William Shakespeare's Antony and Cleopatra. And we begin a discussion on Act 2 of Antony and Cleopatra. And you find the second act begins in Pompey's home in Messina. So it's another setting of the play. Already we have seen two settings. What are the two settings of the play? In Act 1, we saw two settings. Alexandria in Egypt and Rome. We were seeing that. Okay. Now, we are moving into the third setting. That is Pompeii. Pompeii, who is Pompeii? Pompeii is now an enemy to Rome. He has joined hands with pirates and he is about to attack Rome. Before attacking Rome, he has attacked Italy. Italy attack பண்ணிட்டா பக்கத்துல தான் Rome. அப்ப Rome easy attack பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிற நேரத்துல you find Shakespeare is taking us into Pompey's home in a place called Messina, and you find that Pompey and his friends, they are discussing about the opponent team. Opposite teamல யார் யார் இருக்கா? அதுதான் 3 பேர் இருக்காங்க. One வந்து Octavius Caesar, the other one is Mark Antony and Lepidus. According to Pompey, Octavius Caesar is all alone. ஏன் அவன் ஒரு வீரன், சின்ன வயசு பையனா இருந்தாலும் ரொம்ப பெரிய வீரன். ஆனா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு. Lepidus is a very weak general. He is not a very great administrator. அதனால Caesar always banks on Mark Antony. But Mark Antony, what is he doing? He is enjoying himself in Egypt and he is delayed. இது நமக்கு சாதகமான சூழ்நிலை அப்படின்னு பாம்பேயை பேசிக்கிறார். அப்ப நமக்கு வந்து எனிமி யாரு அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான், Octavius Caesar. And Octavius Caesar may get the help of Lepidus. மெதுவா போய் லெப்பிடஸ் கேட்பறான். லெப்பிடஸ் ரொம்ப ஸ்னெயில் மாதிரி. அந்த ஸ்னெயில் ஸ்பேஸ்ல தன்னுடைய போர்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொண்டு வரங்களையும் நம்ம ஈஸியா ரோம் அட்டாக் பண்ணலாம். அதே நேரத்துல they speak about Mark Antony. How Mark Antony is delaying his return to Rome because he is bewitched by the beauty of Cleopatra. அவனுடைய அழகுல அப்படியே மயங்கி போய் சொக்கி போய் கிடக்குறான். அவன் வந்து அவனை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறா. அதனால அவன் வர்றது ஒரு பெரிய டவுட் தான் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல as they are discussing this particular things, you find the messenger coming and reporting, and the reporting news is very disturbing to Pompey. What is the disturbing news? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he comes to tell that Mark Antony has started from Egypt and at any time he may be expected in Rome. This news is unhappy news in Pompey. ஒருவேளை அவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா எந்த நேரத்திலையும் அவன் வந்து போர்க்களத்துக்கு வந்துருவான். அந்த அளவுக்கு அவன் ஒரு பெரிய வாரியர். போர்னு வந்துட்டா புயலா நிப்பாரு மார்க் ஆண்டனி. அதனால இது நல்லது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டீம்ல பாம்பே டீம்ல இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல சார், அப்படியே அவர் இங்க வந்தாலுமே ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும். என்ன பூகம்பம் வெடிக்கும்? Octavius Caesar will be angry with Antony because of Fulvia. ஏன் அப்படின்னா, சீசர் வந்து மார்க் ஆண்டனி கேட்பாரு, நான் உனக்கு சொல்லி அனுப்பியும் நீ வராததுனால ஒன்ன காரணமா காட்டி உன் பொண்டாட்டி என்ன பண்ணா, சிவில் வார ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதனால இங்க நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படின்னு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல அவங்க 2 பேருமே they are very good Romans. They might become friends soon. Nothing can stand between Octavius Caesar and Mark Antony because they were so strong in a bond அப்படின்னு பாம்பேயி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, பாம்பேயி ஒரு காலத்துல இவங்களை கூட இருந்து பார்த்தவரு இன்னைக்கு எதிரியா நிக்கிறாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, இல்ல இந்த எனிமிட்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ரொம்ப நேரத்துக்கு நிக்காது, ரொம்ப காலத்துக்கு நிக்காது, உடனே பேச்சுவார்த்தையில உட்கார்ந்தாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு
மார்க் ஆண்டனி வரானேன்னு எல்லார் வயிற்றுலையும் புளிய கரிக்குது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு டிஸ்கஷன்ல அந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீன் ஓபன் ஆகுது. We have the next setting. What is the next setting of the play? The house of Lepidus. Where is it? It is in Rome. அங்க லெப்பிடஸ் வந்து ஆண்டனி வரப்போறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு மெதுவா போய் என்ன பண்றாரு? மெதுவா போயிட்டு எனபாபஸ் கூப்பிடுறாரு. மார்க் ஆண்டனி கூட எனபாபஸும் இருக்காரு. மார்க் ஆண்டனி கிட்ட போய் நீ இந்த ஒரு விஷயத்த சொல்லு. என்ன அப்படின்னா, ஆஸ்க் மார்க் ஆண்டனி டு பி வெரி வெரி ஜென்டில் இன் ஹிஸ் கான்வர்சேஷன் because Caesar is very angry with Mark Antony because of the problems in Rome. When Mark Antony was asked to come back to Rome, he did not respond. He refused to listen to the messengers. இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்டேவியஸ் சீசருக்கு தெரிவிக்கப்பட்டது. அதனால ஆக்டேவியஸ் சீசர் ரொம்ப கோபமா இருக்காரு. ஒருவேளை ஆக்டேவியஸ் சீசர் கோபமாக பேசினாலும் மார்க் ஆண்டனி is supposed to be gentle அப்படின்னு நீ போய் அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இந்த தகவல் கொடுக்கப்பட்டாலும் மார்க் ஆண்டனி வந்து அந்த மாதிரி இறங்கி போற ஆள் கிடையாது, இறங்கி அடிக்கக்கூடிய ஆள். அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் மீட் பண்ணும் பொழுது ஆண்டனி அண்ட் சீசர் they start quarreling. Did you get that, teachers? Yes, sir. Did you get that? Okay. அப்ப நமக்கு இடையில இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட் in the battle between Rome and the opponents, you find there was a place called Parthia. Parthiana ஒண்ணு இல்ல, Persia, which was in the hands of the opposition party, the rebellion party was defeated. It was won. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட இருக்கு. அப்ப பார்த்தியா has been conquered அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியுதா? பார்த்தியானா என்ன பிளேஸ்? Persia. So Persiaவை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. So Persia is one more setting in the play. Okay. And இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம திருப்பியும் சீன் எங்க போகுது அப்படின்னா, மார்க் ஆண்டனிக்கும் ஆக்டேவியஸ் சீசருக்கும் இடையே there is a verbal battle. அப்ப அவர் என்ன பண்றாரு? ஆக்டேவியஸ் சீசர் was scolding Antony. I had sent several messengers to you, but you were very very indifferent. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, why were you lingering in Egypt so long? ஏன் நீ அங்க ஈஜிப்ட்ல அவ்வளவு நேரம் வந்து எடுத்துக்கிட்ட, சொன்ன உடனே கிளம்பி வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. அதே நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, திருப்பியும் எக்ஸ்ட்ராவா மார்க் ஆண்டனியை ஸ்கோல் பண்றாரு. In your absence, your wife and your brother were waging war here. Okay, and you never even after me communicating this information to you via messenger, you never came to Rome to support me அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ண போறாரு? கொஞ்சம் நிதானத்துல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, don't blame me, I was in some celebration, I did not listen to any of these அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஆண்டனி ஒரு சீசர், ஆக்டேவியஸ் சீசர் becomes more angry. But at that point of time, Lepidus interferes and he tries to make these two people friends again. இது சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல, நட்பு பாராட்ட வேண்டிய நேரம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. அது பேசிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து அக்ரிப்பா என்ற ஒருவர் இருக்கிறார். இந்த அக்ரிப்பா யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு எஸ்ஸே இருக்கு, ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பை பிரான்சிஸ் பேக்கன். Have you heard of this essay, teachers? We have completed the essay, am I right? Yes, of friendship. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, some of the rulers who did not have natural friends, sometime
raise ordinary men to be their companions and friends. அந்த மாதிரி சொல்லும் பொழுது Octavius Caesar reared Agrippa, but this Agrippa later overshadowed or overpowered Octavius Caesar, became his son-in-law, and he usurped power from Octavius Caesar அப்படின்னு அங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த அக்ரிப்பா தான் இந்த பிளேலையும் இருக்காரு. He is a very trusted advisor to Octavius Caesar. அவர் வந்து உள்ள ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஆக்டேவியஸ் சீசருக்கு. என்ன அப்படின்னா, மார்க் ஆண்டனி வந்து ஒரு ட்ரையம்பரா இருந்தாதான் நமக்கு அவருக்கும் பிரச்சனை வரும். அவரை நம்ம குடும்ப உறுப்பினராக்கிடுவோம். We can make him our family member. How is it அப்படின்னா, he tells you have a sister. Why don't you give your sister in marriage to Mark Antony? Okay, did you get that? உன்னுடைய சிஸ்டரை நீ மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டனி வந்து எங்க போக மாட்டாரு, கிளியோபாட்ராக்கு போக மாட்டாரு. Now he is a widower, he needs the company of a woman. உங்களுடைய சிஸ்டர் மாதிரி ஒரு வர்ச்சுவஸ் கேர்ளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, she may influence Mark Antony and may keep Mark Antony in her grip, and Mark Antony will not go out of Rome அப்படின்னு சொன்னோன்னே சீசர் என்ன பண்றாரு, ஒருவேளை கிளியோபாட்ராவுக்கு ஆண்டனி வந்து ஒரு விடோவர்னு தெரிஞ்சா how will she react அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அது எப்படி இருந்துட்டு போகுது, நம்ம என்ன அப்படின்னா we will think about Agrippa's proposal. அப்ப இந்த ப்ரொபோசலை பத்தி அவங்க திருப்பியும் பேசுறாங்க. ஏன் அதை உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு பேசும் பொழுது மார்க் ஆண்டனி is reluctant, but he agrees because he wants to make friends with Octavius Caesar. அப்ப கிளியோபாட்ரா வெறுத்துட்டு தான் அவன் வந்து ஆக்டேவியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. he did not dislike Cleopatra, he did not want to throw away Cleopatra, but he wants to make friends with Octavius Caesar. So he decides to marry the sister of Octavius Caesar, and the name of the sister is Octavia. அப்ப கிளியோபாட்ரா என்ன பண்ற, இது ஆக்டேவியஸ் சீசர் இஸ் பிட் ஹாப்பி, நம்மால் வந்து இங்க இருந்துருவான் நம்மட்டுக்கு அப்படின்னு நம்பி என்ன சொல்றாரு, ஓகே மை டியர் மார்க் ஆண்டனி, ஐ வாண்ட் யூ டு கம் அண்ட் விசிட் மை சிஸ்டர். என் சிஸ்டரை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட, why don't you come and talk to her அப்படின்னு சொல்லி அவரை இன்வைட் பண்றாரு. சிஸ்டரை பாக்குறதுக்கு, கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு, ஒரு கான்வர்சேஷன் இருந்து பாரு உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க என் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, சீனியர் சிஸ்டர், எல்டர் சிஸ்டர், அப்ப வந்து பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த சீன் அந்த இடத்துல நகருது. Now you find அப்படியே வெளியில போகும்போது they are talking about Egypt, they are talking about Cleopatra. அப்படியே கிளியோபாட்ரா பத்தி பேசும்போது கிளியோபாட்ரா எப்படி இருப்பாங்க அப்படின்னு யாரு டிஸ்கிரைப் பண்ண போறா, Cleopatra is now described by Anababus. How Mark Antony became fascinated with Cleopatra. When did they meet first அப்படின்னு Anababus அப்படியே டீடைலா டிஸ்கிரைப் பண்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when Cleopatra met Antony, she was there on the Cydnus River, CYDNUS, Cydnus ரிவர்ல ஒரு சின்ன போட்ல உட்கார்ந்து வந்தால். அப்பதான் ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த பர்டிகுலர் கோட் இஸ் ஆஃபன் cited when you describe somebody, but it is not a very positive comment about Cleopatra. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாசிட்டிவா இருக்க மாதிரியும், ஆனா செகண்ட் பார்ட் வந்து கிளியோபாட்ரா வந்து ஒரு உமனாய் she is like a prostitute அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் இருக்கும். Look at the very famous statement, age cannot wither her, even she becomes old, she remains beautiful, nor custom still her infinite variety. Even if you are a regular customer to Cleopatra, if you regularly visit Cleopatra, take Cleopatra for lady love, if you regularly visit, sometimes they say, what is it? There is a very famous saying. What is the famous saying?
Familiarity breeds contempt. பழக பழக பாலும் புளிக்கும். ஒரு விஷயத்தை திருப்பி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சலிப்பு தட்டிடும். ஆனா கிளியோபாட்ரா அப்படிப்பட்டவ இல்ல. She is a skilled woman. Even if you go to her several times, she will provide you with variety. When other women fail to keep men under their grip by providing variety, Cleopatra will prove a strong woman. She will have a very great sex appeal. ஒவ்வொரு தடவையும் வெரைட்டியான விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணி மேனை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்குவா. The appetites they feed, but she makes hungry where most she satisfies. She makes a man sexually hungry. And after making the man hungry, she provides in excess. That is the nature of Cleopatra. Apra, there is another famous quote. You can go and search for the quote. The barge she sat on. Barge அப்படிங்கும்போது how did the barge shine? Like burnished brass. இதுவும் ஒரு famous quote. The barge she sat on. BARGE. அதை போய் நீங்க நெட்ல உடனே போட்டு அந்த கோட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. இட் வில் பி நம்ம மெட்டீரியலையும் அந்த கோட்டை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். The description of Cleopatra by Enababus. Whatever be the quote on describing Cleopatra, immediately think in terms of Enababus. கண்ணை முடிட்டு ஆப்ஷன் போடலாம், அது கரெக்டா தான் இருக்கும். அதே நேரத்துல you find Agrippa making a comment, a very wounding comment. என்ன comment? Agrippa says that Cleopatra is the royal wench. A royal wench. Wench na, there is a slang term which means a prostitute. She is a royal prostitute, and this royal prostitute once conquered the great Caesar. Who is the great Caesar? Julius Caesar. Julius Caesar மயக்குனவ. அப்ப ஒரு பெரிய prostituteயா அப்படின்னு சொல்லும் பொழுது there is a man by name Maecenas. He says, இதெல்லாம் இருக்கட்டும், ஆண்டனி இன்னமேட்டு கீழப்பட்டிருக்கும் போக மாட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டனி is going to meet Octavia. Octavia is a woman of beauty, wisdom and majesty. And this particular woman will leave a lasting impression on Antony. And இன்னமேட்டு என்ன பண்ணுவான்? ஆண்டனி குட்டி போட்ட பூனை மாதிரி யாருக்கு அலை சுத்தி வர போறான்? ஆக்டேவியாவே சுத்தி வர போறான். ஏன்? அவளை மாதிரி ஒரு அழகி ரோமாபுரியில கிடையாது. அவளை மாதிரி ஒரு வயசு உமன் யாரும் கிடையாது. அவளை மாதிரி மெஜஸ்டிக்கான உமன் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த சீன் அப்படியே அந்த முடிச்சுட்டு அடுத்த சீன் எங்க அப்படின்னா, இட் டேக்ஸ் பிளேஸ் இன் சீசர்ஸ் dwelling, and Mark Antony and Octavia are introduced to each other and they are in a conversation. அப்போ அந்த கான்வர்சேஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் betrothal நடக்குது. That is engagement. After the engagement, you find Antony behaves like a real lover to Octavia. என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the world my office will sometime divide me from your bosom. My place is your bosom. உன்னுடைய மடியில தான் நான் கிடக்கணும். ஆனா the world is inviting me to do some work. So sometime I will be away from you. Don't be worried. I am your husband and you are my wife. You are my world now. அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, he is begging Octavia, don't be disturbed by rumors that you hear about me. ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த விஷயமும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த உலகமே அவனையும் கிளியோபாட்ராவையும் இணைத்து வைத்து பேசி கொண்டிருக்கிறது. இது ஆக்டேவியா காதுக்கு போனா ஆக்டேவியா என்ன நினைச்சுக்குவாளோ அப்படின்னு எக்ஸ் லவரை பத்தி முன்னாடியே வந்து தன்னுடைய ஒய்ஃபு கிட்ட ஒருத்தன் சொல்லி வச்சுக்கிற கதை இருக்குல்ல, அந்த கதை தான் இங்கேயே. தன்னுடைய எக்ஸ் லவரை பத்தி ரூமர்ஸ் என்னை பத்தி பேசுவாங்க, ஆனா அதை உண்மைன்னு நம்பிராத. ஐ பி பேக் டு யூ, கீப் வெயிட்டிங் ஃபார் மீ, நைட்டு வந்துடுறமா, கவலைப்படாதமா அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல ரெண்டு பேரும் போறாங்க.
Octavius Caesar and Octavia, they are moving out, and you find a soothsayer who was there in Egypt. He has come to எங்க வந்திருக்காரு, ரோமுக்கு வந்திருக்கிறாரு. And this man என்ன பண்றாரு, is telling Antony, okay, வந்து என்ன சொல்றாரு, நீங்க ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, நீங்க அலெக்சாண்ட்ரியாவை விட்டு இங்க வந்திருக்க கூடாது. Better you get back to Alexandria. If you don't get back to Alexandria, okay, Caesar's fortune will rise and you will face a lot of failure. பேசாம நீ அங்கேயே இருந்திருக்கிறது நல்லது, இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னே மார்க் ஆண்டனி becomes very angry. Okay, becomes very angry. உடனே என்ன பண்ற, ஆண்டனி calls one of his soldiers, and the soldier's name என்ன, Ventidius. Ventidius கூப்பிட்டு, you go to Parthia and soon I will be returning to Egypt. அப்ப வென்டிடியஸ் கேக்குறாரு, என்ன அப்படி ஈஜிப்ட் போறீங்கிறீங்க, இங்க நீங்க ஆக்டேவியா கல்யாணம் பண்ணி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், you know, I am not very much interested in Octavia. I married Octavia only to establish peace, but my heart is always with Egypt. Egypt is my world. எகிப்து தான், கிளியோபாட்ரா தான். எத்தனை பொண்ணு என் வாழ்க்கையில வந்தாலும் யாரு தான் பெஸ்ட், கிளியோபாட்ரா தான். என் இதயம் யாரோட தான் இருக்குது, கிளியோபாட்ரா. அண்ட் ஹியர் வாட் இஸ் வெஸ்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், my heart lies with the west, sorry, with the east. Who is the east, or what does Antony means his heart lies in the east? East is a symbol, a symbolic reference to Cleopatra. உடனே அதை சொல்லி முடிச்சோன்னா என்ன பண்றான், come on Ventidius, you go to Parthia, soon I will also be moving அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே காட்டு டிவி மாதிரி போகுது. என்ன அப்படின்னா, மார்க் ஆண்டனி வந்து திருப்பியும் கிளம்ப போறார் அப்படின்னோடனே Octavia is disturbed. Okay, she goes and she speaks to her brother, and her brother immediately calls his friends and he communicates this information. அப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக போகுது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறான். இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது, now William Shakespeare is changing the scene, and this scene takes place in Egypt. Okay, ஈஜிப்ட்ல கிளியோபாட்ரா வந்து கிளியோபாட்ரா இஸ் பிட் டிஸ்டர்ப்ட். அவளை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்துவதற்கு singers are trying to, okay, singers are trying to make her happy, but she is not ready to be happy. Okay, அதே நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சார்மியன் வந்து வாங்க நம்ம ஃபிஷிங் போலாம் அப்படின்னா அவன் என்ன சொல்றா, ஃபிஷிங்கா, நானும் ஆண்டனி எப்படி எல்லாம் ஃபிஷ் பண்ணோம், ஃபிஷிங் போயிருந்தோம் தெரியுமா அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் there is a messenger who comes. அந்த மெசஞ்சர் வந்து என்ன பண்றாரு, நியூஸ் கூட நிக்கிறாரு. நியூஸ் சொன்னா என்ன நியூஸ்ன்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் தயங்கும் போது கிளியோபாட்ரா என்ன நினைக்கிறாங்க, ஐயோ மார்க் ஆண்டனிக்கு ஏதோ ஆயிடுச்சோ, இஸ் மார்க் ஆண்டனி டெட் அப்படின்னு அவங்க கொஞ்சம் பதற நேரத்துல அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல மார்க் ஆண்டனி நல்லதான் இருக்காரு, பட் we have a bad news. என்ன நியூஸ், that Antony is married to Octavia. இந்த நியூஸை கேட்டோன்னா கிளியோபாட்ரா கொதித்து எழுதுறாங்க. என்ன, நான் இருக்கும்போது அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு கொதித்து எழுந்தவங்க, he becomes filled with jealousy. What is the immediate feeling in Cleopatra when she comes to know that Mark Antony is married to Octavia அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன ஃபீலிங் அவள்கிட்ட இருக்கு, ஜெலசி, பொறாமப்படுறா. அந்த நேரத்துல சார்மின்னு சொல்றாங்க, கமான் லேடி, ப்ளீஸ் ஹேவ் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, கொஞ்சம் அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன கேட்கிறா, மார்க் ஆண்டனி மேரிட் ஆக்டேவியாவா, அப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, கிவ் மீ சம் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட், யாரை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சொல்லுங்க. கோ டு த மெசஞ்சர் அலெக்சா, அலெக்சாவை கூப்பிடுறாங்க, அலெக்சா
போய் அந்த மெசஞ்சர் கிட்ட அக்டேவியா எப்படி இருப்பா அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் கேட்டுக்கிட்டு வா. ஏன் இந்த மாதிரி அவங்க வந்து கேக்குறாங்க? She wants to make an assessment about Antony's preoccupation with Octavia. Octavia என்னை விட ரொம்ப அழகா இருப்பாளா? என்னை விட மூக்கு நீட்டமா இருக்குமா? என்னை விட அவகிட்ட சரக்கு அதிகம் இருக்கா? எவ்வளவு நாளைக்கு அவன் அங்க இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டுட்டு வந்து அலெக்சா சொல்லோன்னு இவன் என்ன சொல்லுவான்? இன்னும் கொஞ்ச நாள் தான், அவன் சீக்கிரம் எங்க வந்துருவாரு, நம்ம கிட்ட வந்துருவாரு. ஏன்? அக்டேவியா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அழகி இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு சில இன்கிரீடியன்ஸ் அந்த பெண்ணுகிட்ட இல்ல, அதனால சீக்கிரம் சலிச்சு போய் இங்கே வந்துருவான் அப்படின்னு அவன் கொஞ்சம் கான்பிடென்ட் ஆயிடுவான். The next scene takes place in Cape Misenum. Look at the another setting. What is another setting in Act 2? Cape Misenum. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாம்பேயுடைய ஃபோர்ஸஸும் இந்த ட்ரையம்பரேட்ஸ் உடைய ஃபோர்ஸஸும் they are meeting, and then there is a heated argument between the two, and finally there is a kind of truce which is set, which is arrived at. ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த சமாதான பேச்சு வார்த்தையில யாரு இந்த சமாதான பேச்சையை முன்னெடுத்து செல்றா அப்படின்னா லெபிடஸ். லெபிடஸ் வந்து பாம்பே கிட்ட கேட்கிறாரு, நாங்க உங்களுக்கு சிசிலியையும் சார்டினாவையும் விட்டு கொடுத்துறோம், ஆனா நீ இன்டர்ன் என்ன பண்ணணும், அந்த பைரேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ற, சிசிலியாவுக்கும் சார்டினாவுடைய ரூலரா போயிடு, இது ஓகே தானா அப்படின்னு பாம்பே கிட்ட கேக்குறாங்க. பாம்பேயும் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும்போது உள்ள பூந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து எல்லாத்தையும் இல்லாம ஆக்க போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்க போறது ஆண்டனி. ஆண்டனி delivers a speech and angers Pompey, and at last everybody is coming into term, and the truce is established. A peace agreement is signed, and Pompey agrees to go to Sicily and Sardinia, and he is making a promise to send wheat to Rome. ரோமாபுரிக்கு தேவையான கோதுமைய நான் சிசிலியில இருந்தும் சார்டினால இருந்தும் அனுப்புறேன் அப்படின்னு ஃபைனலா போறாங்க. போகும் பொழுது ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பாம்பேயி இஸ் ஆஸ்கிங் எனவாபஸ், ஒரு விஷயத்த சொல்லு, என்ன அப்படின்னா, நீ வந்து ஜூலியஸ் சீசர் காலத்திலையும் இருந்திருக்கிற, ஜூலியஸ் சீசர் கூடயும் இருந்திருக்கிற, என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, when Julius Caesar met Cleopatra, Cleopatra was a small girl, must be 12 or 13 years old. I was told that she was carried in a mattress. Is it true? அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு போறாங்க. They also speak about the marriage between Octavia, what to say, Antony and Octavia, and they are ruminating as to how long Antony will stay with Octavia. And அந்த நேரத்துல என்ன சொல்றான், ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாரு. And I think soon the friendship between Octavius Caesar and Antony will become strained. And why that particular relationship will be strained? Because Antony will go dishing in Egypt. அவன் அங்க போய் மேய போயிடுவான். அவன் அங்க மேய போனதுக்கு அப்புறம் Octavia will become angry. She will stir up her brother's anger, and Octavia will make Octavius Caesar angry, and Octavius Caesar will wage a war against Mark Antony என்று சொல்றாங்க. அந்த நேரத்துல அப்படியே அவங்க எல்லாருமே மூவ் ஆகி போகும்போது பாம்பேயி என்ன பண்றான் அப்படின்னா, he is going to have a celebration because truce is being is already established, and நமக்கு வந்து Lepidus is again speaking about Mark Antony. அதோட இந்த சீன் அப்படியே முடிவடைகிறது. That we end Act 2.